பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைகள் என்றும் உள்ளது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே கலாத்தியர் 3:28 இப்படியா சொல்றது: ஜூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, கேட்கிற மக்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும். அடியேனையும் இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தியானது தலையங்கமாக ஒரு மனம், ஐக்கியம், ஒற்றுமை, இந்த அடிப்படையிலே இது தொடர்ச்சியான மெசேஜாக போய்கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவையானது ஒரு மனம், ஐக்கியம், ஒற்றுமை. இது இல்லாதனால தான் உலகம் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறது. உலகம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளே இனங்கள், இன ஐக்கியம் இல்லாதனால ஜாதி வேற்றுமைகள், இன ஐக்கியங்கள், நிற வேற்றுமைகள், பணம், முதலாளி தொழிலாளி என்ற வேற்றுமைகள், அரசியல் சித்தாந்தங்கள் மனிதர்களை பிரித்திருக்கிறது. மத சித்தாந்தங்கள் பிரித்திருக்கிறது. இதில் எல்லாம் ஒன்றாக்கக்கூடிய ஒரே மையமாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்துதான் இந்த வேதத்தை, ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஒன்றாக்கி வருகிறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? யூதன் என்று கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பை பெறும் பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுகிறான். அவருடைய பாதையிலே நடக்க அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அது எந்த இனத்தானா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், இங்கே வேற்றுமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜூதன் என்றும் இல்லை, ஜூதன் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, சுயாதீனம் உள்ளவன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாயிருக்கிறீர்கள். இது ஒன்றாக்குறது. அன்றைக்கு இருந்த யூதருக்குள்ளே இருந்த வேற்றுமைகள், யூதர் ஜனங்கள் தேவனால, அவர்கள் ஆபிரகாம் சந்ததியார், தேவன் அவர்களை அழைத்து ஆபிரகாம் சந்ததியார் என்ற பெருமையிலே ஜனங்கள் இருந்தார்கள். நாங்கள் தேவனுடைய ஜனம். மற்றவர்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற ஜனம் யூதர்களை விட அந்நிய ஜனங்கள். அங்கே நரகத்தின் நெருப்புக்கு பயன்படுத்துகிற விறகுகள், நரகத்திலே எரிகிற விறகுகளுக்கு தான் இந்த அந்நிய ஜனங்கள் என்று ஒரு துவேஷத்திலே ஒரு வேற்றுமையும் இருந்தார்கள். அந்த இனத்திலே பிறந்த இயேசுதான் அங்கே சொல்லுகிறார், யூதர்களுக்கே சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக யார் வந்தாலும் அடிமை என்று இல்லை. ரோம அரசாங்கம் அன்றைக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களையும் இராணுவத்தையும் அடிமையாக்கி தங்களுக்குள்ளே கூலிப்படையா வைத்திருந்தது. அவர்களுக்கும் சுவிசேஷம் போனது, யூதர்களுக்கும் சுவிசேஷம் போனது. கிரேக்க தத்துவம் ஞானிகள், அவர்களுக்கும் சுவிசேஷம் போனது. அவர்களை எல்லாம் ஆண்டவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டு சொன்னார், வேற்றுமை இல்லை, இங்கேதான் சமத்துவம் உருவானது. உலகத்திலே ஒரு மனம். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களோட பேசுறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுவது, இதோ நாங்கள் அந்த ஒரு மனத்துக்குள்ளே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இந்த கம்யூனிச போராட்டத்தினாலே முடியாது, இந்த ஆயுத போராட்டத்தினாலே முடியாது, அது மத சித்தாந்தங்களாலே முடியாது. கிறிஸ்துவனுடைய கடவுளே மனிதனாக வந்து அவருடைய இரத்தத்தினாலே, இரத்தத்தை சிந்தி, அவருடைய இரத்தம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய இரத்தத்தின் மூலமாக மன்னிப்பு உண்டாகிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மன்னித்தால் ஒழிய இந்த ஒரு மன ஐக்கியத்துக்குள்ளா ஒரு மனிதனாலையும் வரையலாம். அதான் வேதம் சொல்வது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுகிறான், பழைய எல்லாம் ஒழிந்தன. பழைய பிழையான எங்களுடைய சித்தாந்தங்கள், பிறவி குணங்கள், ஜென்ம சுபாவங்கள், எங்களை காலங்காலமாக பின்பற்றி வர பிழையான கொள்கைகளை மாற்ற ஒரே மையம் கிறிஸ்து. நீங்க புதிய வாழ்க்கை, புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், புதிய ஒரு மனத்துக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுகிறீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒரு மேத்தே வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் மாயிருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒரு மேத்தே வாசம் பண்ணுகிறது,
எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் மாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு மனத்தோட ஒவ்வொருவருடைய நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், கலந்தினையோடு. அது அநேருக்கு வைத்தியசாலையில மரிக்கும் பொழுதுதான் வருகிறது. மரிக்கும் போது தருவாயில எல்லாருடையும் ஒருமனப்படுவார்கள், ஐக்கியப்படுவார்கள். அது சிலருக்கு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்காமலே போகிறது. ஆகவே எல்லாருக்கும் அந்த ஒருமனப்படக்கூடிய சூழ்நிலை வராது. இன்றைக்கு உங்களை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஒருமனமாய் இருக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. இனங்கள் ஐக்கியப்படட்டும், தேசங்கள் ஐக்கியப்படட்டும், ஆண்டவருடைய முதலாளி தொழிலாளி ஐக்கியப்படட்டும். அது எங்கே என்றால் இயேசு என்ற மையத்திலே. இதை மறவாதீர்கள். இது உண்மை, இது சத்தியம். இயேசு சொன்னார், நானே அதுக்கு வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜெபம் பண்ணிக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தியை கேட்கிறவர்களுக்குள்ளே ஒருமனத்தின் ஆவி கிரிய செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை வேற்றுமைகளை அகற்றி ஒருமனத்தை கொண்டு வருவாராக. ஒரு பிரிவினையின் ஆவிகள் இந்த தேசங்களை, குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிற மனிதர்களை பிரித்து ஒருமனம் இல்லாமல் எத்தனையோ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு, எத்தனையோ சமாதானம் இல்லாத காரியங்கள். இலங்கையிலே அந்த ஒருமனம் இல்லாதனாலே ஒரு யுத்தம் நடந்தது. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே ஒரு மையத்திலே இணையட்டும் ஆண்டவரே, இனங்களை இணையட்டும் ஆண்டவரே. சமாதானம் சந்தோஷம் வரட்டும், இலங்கையில வரட்டும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவருடைய சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும், ஒருமனம் ஐக்கியம் உண்டாகட்டும், மற்றவர்களை மன்னித்து மறக்கிற ஆண்டவரே அன்பு உண்டாகட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஒருமனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சமாதானமாக வாழ்வோம். இந்த செய்தியை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. God bless you. நன்றி. ஆமென்.